ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐரன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான பாலக்கீரையும் மில்லட் மாவும் யூஸ் பண்ணி ஒரு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இதில் மைதா கிடையாது, கோதுமை மாவும் யூஸ் பண்ணலை. அதனால் வயதானவங்களுக்கு அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே இது வரைக்கும் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பாலக்கீரையை நல்ல ஒரு மிக்சியில் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் 2 கப்பு மில்லட் மாவு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்டு மில்லட் மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு, கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பாலை கரைச்சின்னு வந்ததையும் சேர்த்துக்கிறேன். நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம கலந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தளர மாவு பசைஞ்சிக்கணும். இப்போ கெட்டியாக மாவு பசைஞ்சினா தட்டுறது கஷ்டம். இது நம்ம க்ளூட்டன் ஃப்ரீ இல்லையா, மில்லட் மாவு, இது இட முடியாது, தட்டணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எவ்வளோ தளராக மாவு பசஞ்சுருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். இப்போ நான் இந்த தட்டுற ஷீட் வச்சுட்டுருக்கேன். இந்த போலிலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த ஷீட்டு. இதுலேருந்து நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம கையாலே தட்டலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரியே தட்டுட்டே வரலாம். நல்ல தளர மாவு இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு. அதனால தான் மாவு பிசைஞ்சிக்கிறது தான் இருக்குது ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நல்ல ஓரங்கள் எல்லாமும் நல்லா தட்டி விட்டுடலாம். நல்லா மெலிசாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தளர மாவு பிசைஞ்சிக்கிறோமோ அதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம தட்டுறதுக்கும். இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா தட்டியாச்சு. நான் ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த ஷீட்டோடையே இந்த மாதிரி அது மேலே போட்டு பேக் சைடு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம அப்படியே ஷீட்டை எடுத்தாலும் அது அந்த அடியில் பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாதிரி பேக் சைட் ஷீட்டை அழகாக எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரொட்டி. இப்போ நான் அடுத்ததையும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி தொட்டு லேசாக நல்லா மெலீஸாக தட்டிக்கலாம். அழகாக ஷீட் எடுத்தாலே அப்படியே வந்துடும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருவி போட்டுக்கலாம். அருமையான பாலக் மில்லட் ரொட்டி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.